எவ்ரி ஒன் ஒரு 6 மந்தாவே நான் என்னோட ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணாம அப்படியே போட்டுட்டேன். என்னோட கிச்சன் இங்கிட்டு திரும்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குட்டி கிச்சன் தான். ஃப்ரிட்ஜ் பக்கத்துலயே இருக்கிறதுனால, கிச்சனுக்கு அடுப்புக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால சமைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜோட டோரை திறந்து அப்படியே உள்ளக்க வச்சிருவேன். இப்படியே ரொட்டீனாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட முனிசிபாலிட்டியில இருக்கிற குப்பைகள் அனைத்துமே என் வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு குப்பை கவரு, தேங்காய் மூடி, கண்டது கரியுதுன்னு ஆகி போயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நாளா நான் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணாதனால என்னோட ஃப்ரிட்ஜை ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு ஆளாயிருச்சு. இன்னைக்கு எப்படியாவது நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணி ஃபைனலி நான் வந்து என்னோட ஃப்ரிட்ஜை வந்து நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இன்னைக்கு காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பண்ணி வச்சுட்டதுனால ரொம்ப வெட்டியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருந்தது. அதனால தான் நான் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்றேன். அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜில் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி 1 இயருக்கு மேல ஆயிடுச்சு. ஆனால் நல்லா தான் இருக்கு. இந்த 1 இயர்ல கிட்டத்தட்ட எத்தனை முறை க்ளீன் பண்ணியிருப்பேன் கேட்டு எனக்கே தெரியல. வெளியில சொன்னா வைக்க கேடு ஒரு 3 டைம் ஆர் 4 டைம் வந்து நான் க்ளீன் பண்ணியிருப்பேன். சரி, ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே இன்னைக்கு நல்லா க்ளீன் பண்றோம், ஒரு நல்ல ஒரு வீடியோவோ போடுறோம் கேட்டுதான் நான் இந்த வீடியோவும் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதுல வைக்கிறதுக்கு எந்த ஒரு காய்கறிகள் எதுவுமே இல்லைல்ல. ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுவோம், அதுக்கப்புறம் போய் மார்க்கெட்ல போய் காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணி இப்போ நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரே எல்லாத்தையுமே கலட்டி வெளியில கொண்டு போய் நல்லா விளக்குனதுக்கு அப்புறம் நல்லா வெயில்ல வச்சு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் கேட்கறதுனால வெளியில கொண்டு போய் நல்லா சோப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு லெமன் சாறு இதெல்லாம் போட்டு ஃப்ரிட்ஜோடைய அந்த ட்ரே எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில்ல படுற மாதிரி எங்க வீட்டுக்கு வெளியில வந்து வெயில் நல்லா வரும். வெயில்ல படுற மாதிரி நான் வந்து இந்த ட்ரேவெல்லாம் அடிக்கிட்டேன். இன்னைக்கு என்ன ஒரு காரணம்னா, நான் இப்ப கல் இருந்தா நாய் இருக்காது, நாய் இருந்தா கல் இருக்காதுன்னு கேட்குற மாதிரி நான் இன்னைக்கு நல்லா ஃப்ரிட்ஜை கழுவுற நேரமா பார்த்து எங்க வீட்டுல இன்னைக்கு வெயிலும் அடிக்கல, ஒன்றும் அடிக்கல எங்க வீட்டு சைடு. சரி, ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல இருக்கட்டும் கேட்டு ஒரு 3 ஹவர்ஸ் வந்து வெளியிலேயே வச்சாச்சு. லைட்டா ஒரு வார்மான ஒரு வெயில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு காட்டன் டவலை வச்சு மிச்சம் மீதி இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன். இதுல வந்து நம்ம ஒரு வாசனைக்காக வந்து லெமன் இல்லைன்னா வந்து வெனிலா எசன்ஸை வந்து நம்ம அந்த துணியில வந்து வச்சு நம்ம தொடச்சோம்னாலும் இன்னும் ஃப்ரிட்ஜ் வந்து கிளீனா இருக்கும். ஃபைனலி பாருங்க, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் மறுபடியும் நல்லா யூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற மசாலா ஐட்டம்ஸ் அப்புறம் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு வீட்டில், இதை தான் வந்து நான் இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லை, எந்த ஒரு திங்ஸும் இல்லாததுனால இனிமேல் தான் போய் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாகவே வந்து இந்த ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி லேசியாலாம் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஃப்ரிட்ஜை எவ்வளோ நாளைக்கு ஒருக்க க்ளீன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.